Hi students, in the previous video we learned how drugs are classified into different groups based on their effects and we learned about tobacco. Now we are going to learn about addiction. What is addiction? அடிமைப்படுறது. ஸோ ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமைப்படுறத we say it as addiction. Addiction is a physical or psychological need. Physical is our body will need it. Psychological is our mind will need it. So it is a physical or psychological need to do or to take or to use certain substance. So the substance may be alcohol or it may be drug to an extent which will be harmful to that individual. ஸோ ஒருத்தர் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி அது அவங்களுக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒரு தீமையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு பேர் அடிக்ஷன். ஸோ நவ் ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அடிக்ஷன் மே பி ஆஸ்க்ட் as a 2-mark question. Next, what will happen when they get addicted to drugs and alcohol? So when a person is addicted to a drug or alcohol, they will get psychological attachment to that substance and it will lead to an effect called euphoria. So only when they take it, அது எடுக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு happiness இருக்கிற மாதிரி they will get a feeling. It is a temporary feeling and not a permanent one. ஸோ அதை எடுத்துக்கும் போது மட்டும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய ஹாப்பினஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒன்ஸ் தே கெட் கண்டினியூஸ்லி அடிக்டட் டு ப்ராக்டிஸ், ஒரு ட்ரக்குக்கோ ஆல்கஹாலோ அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தயர் பர்சனாலிட்டி. ஸோ அவங்களுடைய பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டாக அது என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். The person who are addicted to drug or alcohol, they may lose their home, they may lose their job and also money. இது மட்டும் இல்லை, they will lose their friends, family and they also the relationship with the world. So the whole people around them அவங்கள என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ this addiction ஒரு ஜஸ்ட் ஒரு peer ப்ரெஷர்னால என்ன பண்ணுவாங்க, first they will start and in course of time when they get addicted it will lead to harmful effects. So now we will move on to drug dependence. So repeated use of drugs and alcohol, when repeatedா drugs or alcohol யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில் ரிசப்டார்ஸோட டாலரன்ஸ் லெவல் இருக்கும், அதை என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ரிசப்டார்ஸ் அவங்க ஹை டோசஸ் ஸோ ஃபஸ்ட் ஒரு மினிமம் லெவல் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த குட் ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்களுடைய ரிசப்டார்ஸோட டாலரன்ஸ் லெவலில் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களால ஹை டோசஸ் எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தோணும். அப்போ என்ன ஆகும், தே ஆர் கெட்டிங் அடிக்டட் டு தட். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம நிறையா எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அந்த குட் ஃபீல் வருது, அதனால் நம்ம எக்ஸசிவாக நிறைய ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ எடுத்துக்கணும் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ வென் தே ஸ்டார்ட் யூஸிங் எக்ஸசிவ் drug and alcohol, they become physically and psychologically dependent on it. அப்போ அதிகப்படியான அளவு எடுத்துக்கும் போது அவங்களுடைய பாடி மைண்ட் ரெண்டுமே அதுக்கு டிபெண்ட்டாக ஆயிடுச்சு. once when they get psychological dependence, ஸோ அவங்களுடைய மைண்ட் அஃபெக்ட் ஆகும்போது, மைண்ட் அதுக்கு இதுவாகும் போது என்ன ஆகுது, அவங்க மென்டலாக அதில் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வரும். ஸோ தே ஆஃபன் திங்க், எப்போதுமே என்ன நினைப்பாங்க, எப்போதுமே எப்போ ட்ரக் எடுத்துக்கிறது, எப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எடுத்துக்கலை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க மனசில் எப்போ அப்படின்ற அதுவே வரும். அப்போ என்ன ஆகும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை என்னது, ஒரு எமோஷ்னல் மென்டல் அண்ட் த எமோஷ்னல் ப்ரீ ஆக்குபேஷன் வித் த ட்ரக். ஸோ அப்போது ஒன்ஸ் நம்ம இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் ஒரு நல்ல கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. தட் இஸ் த சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். அவங்க மனசளவில் அவங்களுக்கு தோணிடும், நம்ம ட்ரக் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் ஒரு சந்தோஷமான நிலைக்கு போக முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. So physical dependence is a state in which our user-ஓட body, so psychological dependence அவங்க மைண்ட் அதுக்கு செட் ஆகிடுது. ஸோ physical dependenceன்றது பார்த்திங்கன்னா their body also requires the continuous use of the drug. ஸோ அப்போ intake of
இன்டேக் ஆஃப் த ட்ரக் ஆர் ஆல்கஹால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா தே வில் கெட் த withdrawal symptoms. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே வில் பி கெட்டிங் ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரக் இல்லை அப்படின்னா வீட்டில் எல்லாக்கிட்டையுமே வந்து எரிஞ்சு விழுந்து வந்து அப்படியே சண்டை போடுவாங்க. ஸோ அதர் withdrawal symptoms include from the range of மைண்ட் ட்ரெமர்ஸ் டு த கன்வல்ஷன்ஸ். ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கை கால்லாம் வந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மைல்டு ட்ரெமர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது மைல்டு ட்ரெமர்ஸ். டு தட் மே ஈவன் லீட் டு கன்வல்ஷன்ஸ்ன்றது வந்து வலிப்பு வர அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ தேர் வில் பி சிவியர் அஜிடேஷன். ஸோ பயங்கரமாக வந்து என்ன பண்ணுவாங்க, கோவப்பட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஃபிட்ஸ் வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், அப்படியே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டு மூடாக இருப்பாங்க, யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியும் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஃபியர் இருக்கணும், நர்வஸ்னஸ் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும், இன்சோம்னியா இருக்கும், ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு ட்ரக் எடுத்துக்கிறாங்களோ அந்த ட்ரக்கோட ஆக்டிவிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தீஸ் withdrawal symptoms may vary. So once when the person becomes dependence on the drug, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் they become very much dependent to the drug. So that may cause the serious effects from the mild tremors to convulsions and then many other symptoms. So next coming to alcoholism. So alcoholism அப்படின்னா என்னதுன்னா நிறைய வந்து குடி அதுக்கு வந்து அடிமை ஆயிடுறது. So alcoholism is inability to control drinking due to physical and emotional dependence on alcohol. ஏன்னா அவங்க ஒன்ஸ் அந்த இது ஆல்கஹால் எடுத்துட்டாங்களே பழகிக்கிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்களோட உடம்பு வந்து அதை எடுத்துக்க சொல்லுது, அவங்க மைண்டு என்ன சொல்லுது அதுக்கு டிபெண்ட்டாக இருந்து அதை எடுத்துக்க சொல்லுது. ஸோ அவங்களால ஒன்ஸ் அதை குடிக்காமல் இருந்தால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் போயிடுறத வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஆல்கஹாலிசம். ஸோ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் இட்? ஸோ த ட்ரீட்மெண்ட் இன்வால்வ் கவுன்சிலிங். ஸோ என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு நல்ல வந்து அந்த போதை மருந்து மறுவாழ்வு மையம்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தட் இஸ் த டீடாக்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அங்கே வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ தே வில் பி கிவிங் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை அவங்களுக்கு எடுத்து சொல்லி, ஸோ அவங்க சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலி இதுவால் நான் குடிக்கிறேன், இல்லை ஏதாவது தோல்வியானால குடிக்கிறேன்னு வாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, எப்படி அவங்களால வந்து அந்த தோல்வியிலேருந்து அவங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஆல்சோ தே வில் பி கிவிங் த மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ அவங்களுக்கு சில டேப்லெட்ஸும் அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், அவங்கள அந்த ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் வர அந்த withdrawal சிம்டம்ஸ்லேருந்தும் அவங்க வெளியே வரத்துக்காக கொடுப்பாங்க. ஸோ தே வில் பி கிவிங், கண்டிப்பாக வந்து மெடிக்கேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ தட் வில் ரெடியூஸ் த டிசையர் டு ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக். ஸோ அந்த மெடிசன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ட்ரிங்க் பண்ணணும், ஸ்மோக் பண்ணணுன்ற டிசையர் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். ஸோ in this way alcoholism and drug abuse can be treated. I think you all have understood today's video. I am getting no response from boys, only effects of drug and alcohol. So there are short term effects and long term effects. Short term effects appears when they take after a few minutes. அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு few minutesக்கு அப்புறம் வர effects. So what they will be feeling, they will be feeling a false sense of well-being and pleasant drowsiness. ஸோ எங்கேயோ வந்து ஒரு சந்தோஷமாக எங்கேயோ மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது என்னது, ஒரு பொய்யான ஒரு சென்ஸ். அவங்க வந்து அதை ஆனால் அவங்க எப்படி நினச்சிப்பாங்க, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி, எங்கேயோ மிதக்கிற மாதிரி they will be feeling. So this short term effects also includes euphoria. Euphoria is excitement, a feeling of happiness. There will be pain, dullness of senses. ஸோ அவங்களுடைய புத்தி பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது. there will be alteration in their behavior. ஸோ ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லை நெக்ஸ்ட் வந்து என்னென்னா they'll be having blood pressure and then narcosis. ஸோ ஒன்ஸ் அதை எடுத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, நல்லா படுத்து தூங்குவாங்க. then they to lead to nausea. Nausea is a sense of vomiting, குமட்டல், அப்படியே vomiting sensation இருக்கும், and also vomiting. So these are the short term effects.
Coming to the long term effects. ஸோ ஒரு கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் இது ஆல்கஹாலோ ட்ரக்கோ எடுத்துக்கிட்டாங்கன்னா it will cause a serious damage. So what are the long term effects? So there will be physical and mental disturbance that will make their life unbearable and torturous. ஸோ அவங்களால என்ன ஆகும், அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது என்ன ஆகும், அவங்களால வந்து லைஃப்பை வந்து சரியாக லீட் பண்ண முடியாமல் ரொம்ப லைஃபே வந்து அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக தெரியும். அவங்களால அது லைஃப்பை ப்ராப்பராக லீட் பண்ண முடியாமல் ரொம்ப டார்ச்சரஸாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர் வில் பி டேமேஜ் இன் தியர் லிவர் அண்ட் ஆல்சோ இன் தியர் பிரெயின். ஸோ ஒன்ஸ் வென் தே யூஸ் எக்ஸசிவ் ஆல்கஹால், அதிகமாக ஆல்கஹால் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய ஹார்ட் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகும்னா ஸ்கார் டிஷ்யூஸ் வந்து அந்த கார்டியாக் மசில்ஸ் ஃபைபர்ஸில் அப்பியர் ஆகும். அதனால என்ன ஆகும்னா தட் வில் லீட் டு இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் வந்து it may also lead to stroke and also coronary artery disease. So what is coronary artery disease? ஸோ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ் கரோனரி ஆரிட்ரி, கரோனரி வெயின் வந்து என்ன பண்ணும், அதுலேருந்து வேஸ்ட்டை ட்ரெயின் பண்ணும். ஸோ இந்த கரோனரி ஹார்ட்டுக்கு மெயினாக சப்ளை பண்ணுற அந்த கரோனரி ஆரிட்ரியில் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தால் இட் வில் லீட் டு த கரோனரி ஆரிட்ரி டிசீஸ் அண்ட் ஆல்சோ இட் மே லீட் டு ஹார்ட் அட்டாக். ஸோ அவங்களுடைய கண்டினியூஸாக ஆல்கஹால் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகி அந்த ஹார்ட் மசில் ஃபைபர்ஸில் ஸ்கார் டிஷ்யூஸ் டெவலப் ஆகி அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷரோ ஸ்ட்ரோக்கோ கரோனரி ஆர்டரி டிசீஸோ ஹார்ட் அட்டாக்லேயோ கொண்டு போய் விடலாம். ஸோ நெக்ஸ்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட் இஸ் லிவர் சிர்ஹாசிஸ். ஸோ லிவர் சிர்ஹாசிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால என்ன ஆகும்னா லிவரோட ஃபங்க்ஷனை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர். ஸோ லிவர் வந்து என்ன பண்ணும், ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்தும் குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நார்மலாக வந்து நம்மளுடைய குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பட் இது என்ன ஆகும்னா நம்மளுடைய லிவரோட ஃபேட் பிரேக் டவுனிங் கெப்பாசிட்டியை வந்து அப்படியே வந்து இது பண்ணிடும், பாதிச்சிடும். ஸோ ஆஸ் ரிசல்ட் என்ன ஆகும்னா அதிகமான அளவில் என்ன ஆகும், ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அக்யூமுலேட் ஆனதுனால என்ன ஆகும், லிவர் செல்ஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணி லிவர் செல்ஸில் டெட் செல்ஸுக்கு பதிலாக, ஸோ எப்போதுமே என்ன பண்ணும், ஓல்டு செல்ஸ் ஒரு ஆர்கன் இது பண்ணும் போது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், ஓல்டு செல்ஸ் ஓன் அவுட் ஆகி டெட் செல்ஸாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நியூ டிஷ்யூஸ் போய் அதில் வந்து நியூ செல்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகிருக்கும், டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். பட் இதில் என்ன ஆகும்னா அந்த டெட் செல்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்கார் டிஷ்யூஸாக எப்படி ஹார்ட்டில் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆச்சோ அது மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். த ஸ்காரிங் ஆஃப் த லிவர், இப்படி லிவர் வந்து லிவரில் ஸ்கார் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் லிவர் சிர்ஹாசிஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் யூஸிங் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அல்சர். ஸோ நம்மளுடைய இதில் வந்து என்னது HCl ஆசிட் வந்து என்ன பண்ணும், நார்மலாக நம்மளுடைய டைஜஷனுக்கு இதுவாகும். பட் எக்ஸசிவ் ஆல்கஹால் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஆசிட் வந்து அதிகமான அளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டொமக் லைனிங்கில் வந்து அந்த இந்த இதில் இந்த ஆல்கஹாலில் உள்ள ஆசிட் போய் ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஸ்டொமக் லைனிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணி அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Korsakoff syndrome. So it is a syndrome that is a chronic memory disorder. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கரெக்டாக ஞாபகம் இருக்காது, அவங்களால வந்து கரெக்டாக செயல்பட முடியாது. ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய தைமின் B1 வந்து ப்ரொடக்ஷனை வந்து இது வந்து அப்படியே இந்த ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அது அந்த தைமின் ப்ரொடக்ஷனை வந்து பாதிச்சுட்டு என்ன ஆகும்னா அது இட் லீட் டு த மெமரி டிஸார்டர், Korsakoff syndrome. So these are all the effects, long-term effects of using drug and alcohol. What is liver cirrhosis? May be asked as a 2-mark question and other questions may be asked as one word. So learn today's portion properly. Most of the boys, you are not responding properly. Read your daily lessons. It's for all. Read your daily lessons. After I complete this lesson, I am going to give test on full lesson. So read your daily lessons properly and be prepared. Stay home, stay safe, children. Thank you.